Hello viewers, welcome to GTF vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது HDFC பேங்க்கோட UPI RuPay கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஸ்கேன் பண்ணி பே பண்ணால் என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்க தமிழுக்கும் அதாவது அவுட்புட்டுக்கும் மோஸ்ட்லி எல்லாமே மேட்ச் ஆகும். நான் போடுற எல்லா கிரெடிட் கார்டும் சரி தமிழுக்கும் அவுட்புட்டுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தம் இருக்கும். உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது சார்ஜஸில் ஸோ ஜாயினிங் ஃபீஸ் சொல்கிறாங்களே, ஸோ இங்கே வந்து 250 ரூபா ப்ளஸ் GST. ஸோ இதான் ஜாயினிங் ஃபீஸ். இங்கே என்னடா அது ஜீரோ மென்ஷன் ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு 25,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் 0 ஆகிடும், சரிங்களா? இந்த கார்டில் மற்ற கார்டு கொடுக்குற மாதிரி இந்த கார்டில் வெல்கம் பெனிஃபிட் கிடையாது, ரெனிவலும் கிடையாது. ஸோ மற்ற கார்டில் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1000 2000 சொல்லிட்டு உங்களுக்கு அமேசான் வவுச்சர் ஏதோ ஒரு வவுச்சர் கொடுத்துட்ருப்பாங்க. பட் இங்கே எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் 25%லேருந்து 75% வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் பெனிஃபிட் இருக்குது இதில். இது வந்து பேசிக்காக வந்து கேஷ்பேக், அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ட்ராவல் கார்டு இருக்கும், கேஷ்பேக் கார்டு அப்படின்னு நிறைய விதமான கார்டு இருக்குது. ஸோ அதில் கேஷ்பேக் கார்டுன்னு இதை மீன் பண்ணுறாங்க, கேட்டகரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ராசரி, சூப்பர் மார்க்கெட், டைனிங், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 3% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதுவும் அதாவது 100 ரூபாய்க்கு 75 காசுன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இங்கே என்னடா அது பேஸாப்னு மென்ஷன் ஆகிருங்க கேட்டால், பேஸாப்ன்றது ஒரு HDFCயோட ஓன் அப்ளிகேஷன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஜிபே இருக்குது, பேடிஎம் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, அதுவும் அந்த மாதிரியே இருக்கும் பேஸாப்பும். ஸோ நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா பேஸாப்போட இந்த ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க, QR கோட்ஸ் ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் UPI பைண்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த கிரெடிட் கார்டை UPI பைண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட் கிடைக்குங்க, 2 பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த பர்சன்டேஜும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு 1 இல்லை 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஓன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது இது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 3-4% உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் இந்த கார்டு இல்லைனா கூட நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது நீங்கள் பார்ப்பீங்களா, கடையில் பேடிஎம் இருக்கும், ஜிபே இருக்கும், அப்புறம் ஃபோன்பே இருக்கும். ஸோ பேஸாப்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸாப் கடையில் இந்த கார்டு இந்த ஆப்பை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2% உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். 2லேருந்து 3% கூட உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ ஞாபகமாக நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் எந்த பேங்க் வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. HDFCயாக இருக்கட்டும், ICICIயாக இருக்கும், எல்லா பேங்க்குக்கும் இந்த ஆப்பு சப்போர்ட் ஆகும். QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது சப்போர்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ், நீங்கள் வந்து EB பில் கட்டுறதா இருக்கட்டும், கேஸ் பில்லு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் பில் எல்லாமே வந்து உங்களுக்கு 2% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 500 தான் கொடுக்குறாங்க. 500க்கு மேலே நீங்கள் கேஷ்பேக் உங்களுக்கு வாங்க முடியாது. அப்புறம் மற்ற ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் 1% கேஷ்பேக்கு, அதான் 100 ரூபாய்க்கு 25 காசு. ஸோ அங்கேயும் எல்லாமே லிமிட்டடாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து கேஷ்பேக்கே கிடையாது. ஸோ ரெண்ட்டு, வேலெட்டு, கிஃப்ட் வச்சர், EMI, பெட்ரோல் போடுறப்ப, கவர்மெண்ட் சர்வீஸ் எதனா பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கேஷ்பேக்குமே கிடையாது, சரிங்களா? இதுதான் மேஜரான திங்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிடம்ஷன், எப்படி கேஷ் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணலாம், அதாவது கேஷ்பேக் எப்படி கிளைம் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இஸ் 25%. நீங்கள் வந்து ஒரு கேஷ்பேக் வந்து 25 பைசா தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் 2000 கேஷ்பேக் சேர்த்தா மட்டும்தான் உங்களால் அதை ரெடீம் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு 500 ரூபா ஒர்த்து, சரிங்களா? 500 ரூபா ஒர்த்து. ஸோ இந்த கேஷ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி 100 கேஷ் பாயிண்ட் வாங்குறீங்கன்னா இந்த மாதம் 100 கேஷ் பாயிண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னா 2 வருஷம் கழிச்சு இதே மாதத்துல அந்த 100 கேஷ் பாயிண்ட் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதனால் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெடீம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சது 2000 பாயிண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த 500 ரூபா வச்சு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ரெடம்ஸை 2 விதமாக பண்ணலாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 70-30 ரேஷியோ. நீங்கள் ஏதாவது ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணணும், ஹோட்டல் புக் பண்ணணும், வேறு ஏதாவது வவுச்சர் ரெடீம் பண்ணுறப்ப 50% வந்து உங்களுக்கு 50% வந்து உங்களுக்கு கேஷ்பேக்கும், அதாவது இந்த கேஷ் பாயிண்ட் வச்சோம், மீதி 50% இல்லை 30%, அதுமாரி ஒரு ரேஷியோ 70:30, 50:50 அப்படி பார்க்கும்போது பாதி காசு நீங்கள் போடுவீங்க, பாதி காசு கேஷ் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்ல பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா
ஸோ இது வந்து மேஜரான கார்டு கிடையாதுங்க. மேஜரான கார்டு மீன்ஸ் டாப் கார்ட்ஸும் கிடையாது, பேசிக் கார்ட்ஸுன்றதால இதில் வந்து எந்த ஒரு இதில் ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் கிடைக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் பெனிஃபிட் ஃபியூல் சர்சார்ஜஸும் கிடையாது. ஃபியூலுக்கும் தனி கார்டு இருக்குங்க. அது எல்லாமே ரிவ்யூ பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூலுக்குன்னு வரவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் 3.5% ப்ளஸ் டிஎஸ்டி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ். ஸோ ஃபினான்ஸ் சார்ஜஸ்னால் நீங்கள் போயிட்டு அந்த இஎம்ஐ பார்த்துருங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து 3 அது ஜென்ரலாக வந்து 3.60 உங்களுக்கு வந்து பர் மந்த். அதே அதான் நீங்கள் 100 ரூபா, ஓகே, 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 100 ரூபாயை இஎம்ஐ ஆர்எல்ஸ் 100 ரூபாயை அப்படியே விட்டுட்டிங்கன்னா 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஃபைனலாக 43 ரூபா கட்டுற மாரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1000 ரூபானா 450 ரூபா 430 ரூபா நீங்கள் வந்து வரி, அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணணும், அதாவது வட்டி மட்டுமே பே பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம முக்கியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்படி பார்த்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு வேறு எதெல்லாம் இருக்குது எதனா விட்டுட்டுமான்னு போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வெரிஃபை பண்ணிங்களா. வாங்க வெப்சைட்டுக்கு போகலாம். இதுதான் அவங்களோட வெப்சைட். சரிங்களா? அந்த வெப்சைட்டில் இங்கே வந்து இந்த இடத்த நம்ம ஃபுல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த இடத்த எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவும் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு போய் பார்த்துருவாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் தான் இங்கே மேட்ரு, ஓகேங்களா? ஸோ ஒருத்தன் வந்து ஒரு மாதத்துக்கு 15,000 ஸ்பெண்ட் பண்ணுறான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் பெனிஃபிட் ஃபியூச்சர் ஒரு 9,000 ரூபா, அதர் ஸ்பெண்ட் 2,000 ரூபா, அப்புறம் யூட்டிலிட்டி ஒரு 1,000 ரூபா, அப்புறம் ஃபியூல் பெயிண்ட் ஒரு 1,500 ரூபான்னு சொல்லிட்டு, அப்புறம் இஎம்ஐ மொத்தமாக சேர்த்து அவன் வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 9,000 + 2 11 12 ஒரு 14,000 ஸ்பெண்ட் பண்ணுறான். ஆனால் அவன் கேஷ்பேக் எலிஜிபிள் வந்து 12,000 மட்டும்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு 9,000 3% அதாவது டைனிங்கு, அப்புறம் கிராசரிஸ், இப்போ மல்லிகை சாமான் இதெல்லாம் வாங்குறப்ப. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2,000 எங்கேருந்து வருது, அதர் ஸ்பெண்ட், மற்ற ஸ்பெண்ட் நார்மலாக ஜென்ரலாக ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ வெளியில் போயிட்டு வேறு ஏதாவது கடையில் துணி எடுக்கிறப்ப அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஒரு 2,000. அப்புறம் 1,000 ஸ்பெண்ட் எப்படின்னு கேட்டால் பில் பேமெண்ட்டு, ஃபோன் பில் அது பேமெண்ட், மொத்தம் 12,000 ரூபா. 12,000 ரூபாய்க்கு அவன் எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ வருது, 310 கேஷ்பேக் வருது. அப்போ நீங்கள் ஒரு 10,000 15,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு ஒரு 300 கேஷ்பேக் வரும். 3,000 கேஷ் பாயிண்ட் உங்களுக்கு வந்து 3,000 4,000 வாங்கினீங்கன்னா ஒரு 1,000 ரூபா வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே 1,000 ரூபா உங்களுக்கு கேஷாக ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கிளியராக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அப்புறம் ஸோ அந்த கேஷ்பேக்லாம் கிடையாதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பெட்ரோல் போட்டிங்கன்னா, ரெண்ட் பேமெண்ட் பண்ணிங்கன்னா, வேலெட்டு, கிஃப்ட்டு, வவுச்சர் இதெல்லாம் பண்ணிங்கன்னா, கேஷ் அட்வான்ஸு, ஸோ இஎம்ஐ, இதுக்கு எதுக்குமே வந்து உங்களுக்கு கேஷ் பாயிண்ட்ஸ் கிடையாது, கேஷ்பேக்ஸ் கேஷ் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் இங்கே மேஜராக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி அதான் அதுக்கப்புறம் ஒரு கேஷ்பேக் ஒரு கேஷ் பாயிண்ட் 25 பைசா. அப்போ பார்த்துக்குங்க. ஸோ அதையும் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ மேஜராக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து பேசிக்காக பார்த்தோன்னா என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பில்லு ஜென்ரேட் மோஸ்ட்லி HDFC வந்து 10ஆம் தேதி தான் பில்லு ஜென்ரேட் சொல்லுவாங்க. ஸோ 10ஆம் தேதி வருதுங்களா, ஸோ மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகும். 11ஆம் தேதி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாரி 50 டேஸ் உங்களுக்கு டைம் கிடைக்குங்க. 11 12 போனீங்கன்னா 12ஆம் தேதி போனீங்கன்னா எத்தனை நாள், 49 நாள். அதுமாரி 13ஆம் தேதி ஒரு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் 10ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிங்க. ஏன்ட்டா 10ஆம் தேதி அதாவது பில்லு ஜென்ரேட் ஆகும் தெரியுமா, அந்த தேதியிலேருந்து 15 டேஸ் தான் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ 10ஆம் தேதி 11ஆம் தேதி பேமெண்ட், அதாவது நீங்கள் 9ஆம் தேதி நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கூட, இப்போ ஒரு 10,000 ரூபா வரைக்கும் 9ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்க. ஸோ திடீர்னு 10ஆம் தேதி 9ஆம் தேதி ஒரு 2,000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 12,000 ரூபா டப்புன்னு பில்லு ஜென்ரேட் ஆகணும். அந்த 2,000 ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த 2Kக்கு 2,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 14 நாள் தான், 15 டேஸ் தான், 16 டேஸ் தான் உங்களுக்கு பில்லிங் சைக்கிள். அதாவது ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி, கார்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு 13 to 15 டேஸ் தான் உங்களுக்கு வந்து டைமே கிடைக்கும் அந்த 2,000 ரூபாய்க்கு. ஸோ அதனால் எப்பயுமே உங்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறப்ப பில்லிங் சைக்கிள், அதாவது பில்லு ஜென்ரேட்டருக்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த கார்டில் அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதை நான் இப்போ தான் நோட் பண்ணேன். இங்கே பாருங்கள்.
ஸோ ஜாயினிங் ஃபீஸ் இங்கே 99 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்ட்டா ஃபெஸ்டிவல் சீசன் ஆஃபர் அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு 99 ரூபா தான் ஜாயினிங் ஃபீஸ். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கார்டு கிடைக்கும். செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பைசா கட்டுற மாரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லா கிரெடிட் கார்டும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு சில கிரெடிட் கார்டு தான் எஸ்பிஐலாம் நீங்கள் காசில் ஃபஸ்ட்டு கார்டு கொடுத்தவொடனே சார்ஜை போட்டுருவானுங்க எஸ்பிஐலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லா கார்டும் சொல்ல ஓரளவுக்கு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் 99 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஓகேங்களா, அவ்வளோதான் இதுக்கு ஜாயினிங் ஃபீஸ். ஸோ இந்த கார்டு வந்து என்ட்ரி யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு இல்லை இப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு 15K இருக்கவங்க, 15K 20K சேலரி இருக்கவங்களாம் தாராளமாக அந்த கார்டை கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. இதை வச்சு உங்களுக்கு HDFC சொல்லவே தேவை கிடையாது. உங்களுக்கு அதாவது கிரெடிட் லிமிட் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, கார்டு அப்கிரேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் போயிடலாம், அதுக்கப்புறம் மெனிலா போயிடலாம், அதுக்கப்புறம் கோல்ட். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாரி அவங்க வந்து உங்கள் ஸ்பெண்டிங் ஏற்ற மாதிரி அவங்க வந்து கார்டை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் HDFC கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். நான் கேஷ்பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷர்ஸ் யாராவது கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தான் போடுறோம். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸோ லைக்ஸோ எதுவும் பண்ண மாட்டேன்றீங்க. தயவுசெய்து அட்லீஸ்ட் லைக்ஸாவது போடுங்க. நன்றி.